Welcome back to Supermarket Simulator guys. நம்ம பார்ட் 2 வந்தாச்சு. Supermarket Simulator பார்ட் 2 வீடியோ இது guys. இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவு லைசென்ஸ் வாங்க பார்ப்போம். நம்மகிட்ட இப்போ 50 இது இருக்குது. லெவல் 2 போயாச்சு. லெவல் T வர கொஞ்சம் தான். ஓகே, திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம பார்ட் 2 போட்டாச்சு. இதான் நம்ம கடை. என்னெல்லாம் வாங்கணும்? இந்த சோப்பு மாவு, ப்ளூ மாவு, இது ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஆயிலு, அந்த இது ப்ரெட்டு, ரெட் மாவு மட்டும் வாங்குவோம் கைஸ். முடிஞ்ச அளவு லைசன்ஸ் வாங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம், எங்கள் கடை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். கைப்பட்டு மீட்டிச்சுன்னா பர்ச்சேஸ் $14. இந்த மாவில் குறைவான ரேட்டு தாங்க கைஸ், நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் லைசன்ஸ் வாங்கணும். எப்படியாவது இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ ப்ராஃபிட்டு 2 days வரை கண்டினியூ பண்ணுவோம். இதை இந்த கேமில் 2 days கைஸ். லைவ் வர வேண்டாம். லைவில் போட்டால் கொஞ்சம் இதில் சில நேரம் ஆடு கொடுத்துருவோம். அதுதான் பெரிய இது. நம்மள வீடியோவாக போடுவோம், அதுதான் நல்லது. நான் வைக்க மாட்டேங்குது. சோப்பு மாவு, சோப்பு மாவு. நம்ம கடைக்கு பேர் வைக்க முடியாதா கைஸ்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பேர் வைக்க முடியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கடையை ஆரம்பிச்சு விட்ருவோம். ரேட்டு அப்படியே தான் நினைக்கிறேன். ரேட்டு மாற்றணுமோ இல்லை சேமாக தான் இருக்குது. இதுதான் கைஸ் ஒரு தடவை ரேட்டு மாறுது, யானே தெரியலை. $6. ஓகே, நம்ம கடையை ஆரம்பித்து விட்ருவோம். ஓகே, ஆரம்பித்தாச்சு. மொதல் கஸ்டமர் யார் வரா? இதில் வந்து ஸ்பீடாக ஜம்ப் பண்ணலாம், ஸ்பீடாக ஓடலாம். நான் போகிறேன்ல, அப்புறம் ஜம்ப் பண்ணி போகலாம். ரேபிட்டு. இங்கே ஒரு ரூம் இருக்குது கைஸ். ஐ திங்க் அந்த இது எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டோர் தான் நினைக்கிறேன். எப்படி திறக்கிறது? பூட்டி வச்சுருக்காங்க கைஸ், எப்படியோ திறக்க முடியாது. 8 மணி, இன்னும் ஒரு ஆளை கூட காணல. கொஞ்சம் இடத்த பெருசாகிறதுக்கு என்ன செய்யணும் பார்ப்போமா? அங்கே வர்றது வர லோன் வாங்குவோமா கைஸ்? லோன் வாங்கணுன்னா நம்ம லைசன்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம், பிரச்சனை இல்லை. இது என்னது? இது லைசன்ஸ் வாங்குறதுக்கு இடத்த பெருசாக்க $800. நம்ம லோனே $800 தான் வாங்குவோம். இல்லைங்க, பார்ப்போம். கஸ்டமர் வந்திருக்காங்க. 2 மாவு சொன்னால கைஸ். இந்த மாவு நிறைய பேர் வாங்குவான்னு, அதே மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. 6-1. இதில் எனக்கு குவாலிட்டி பிரச்சனையாக இருந்தால் சாரி கைஸ். ஏன்னா என் கேம் குவாலிட்டி இவ்வளோ தான் வருது. சார் ப்ரெட்டா வாங்குங்க. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ப்ரெட்டு கார்டா? $4. லெவல் என்ன கைஸ் மைனஸாக இருந்து பார்த்தீங்களா? அதில் லெவல் 2-3க்கு போக வேண்டியது இருக்குது. நம்ம லேட்டாக திறந்தா காரணத்தினாலேயோ. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. எவ்வளோ லெவல்ஸ் போகணும் இன்னும் வேறு பார்ப்போம் வாங்க. யாரும் வரல. $73 இருக்குது. கடையில் ஏதாவது தீர்ந்தா வாங்கிக்கலாம். லோன் வாங்குவோமா வேண்டாமா? லைசன்ஸ்க்கு எவ்வளோ? $350. நம்ம லைசன்ஸ் வாங்கிடுவோம். ஓகேயா, லைசன்ஸ்க்கு வந்து நம்ம சேர்த்து வச்சு இதில் வச்சு வாங்கிடலாம். ஒருவேளை நம்ம ரேட்டு $100 வச்சாலும் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல கைஸ். 100. போயிட்டாங்க. கிளம்புங்க டக்குன்னு. ஆண்டி சீக்கிரம் வாங்க. டக்குன்னு பில்லை போட்டு அனுப்பணும். எத்தனை பேர் வாரீங்கன்னு வேறு தெரில கைஸ். வந்து ஏதாவது ஸ்டாக்கு குறவாக இருக்கா? எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட. வேணால் ஸ்டாக்கை ஃபுல் பண்ணிடுமா இவ்வளோ ரூபாயும் வச்சு? நான் உங்களுக்கு நோட்டாக தான் தருவேன். ஓகே கைஸ், ஸ்டாக்கை ஃபுல்லாக பண்ணிடுவோம். 2 வாங்கிடலாம். எல்லாத்துலேயும் 2. இதில் தான் இந்த கஸ்டமர் அனுப்பி விட்டுட்டு, இல்லை ரொம்ப நேரம் லேட்டுன்னு பிரச்சனை தான் பண்ணிட போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால கொஞ்சம் நேரம் ஆகும்.
என்ன அள்ளி அள்ளி போடுறீங்க? போட்டாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தானே லாபம். ஓகே கைஸ், ஓகே நம்ம $100 ரீச் ஆகிட்டோம். எப்படியோ வந்துடுச்சு 100. போடு தைக்கிட்டேன் கைஸ். கரியாக வேஸ்ட் பண்ணுறேன் கைஸ் காசு. பெட்டியை பேர் இங்கே வரிசை அடி. கஸ்டமரா சார்? இருந்தால் வந்துட்டேன் சார். ஓகே தாங்க. இதில் நம்மளுக்கு இது வேலை பார்க்க ஆள் உண்டோ? காடா? சார் இப்படி தான் ஒருத்தனி தப்பு பண்ணுறேன் கைஸ். இதில் ஒர்க்கிங்க்கு ஆள் உண்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு எத்தனை லெவல் போகணுமோ? தாத்தா காடா? சூப்பரு, காடு தான் ஈஸி. காடையே கொடுங்க எல்லோரும். ஈஸியான வேலை. 25 ரூபா சேர்த்தாச்சு. கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கஸ்டமர் இன்னும் ஒரு கஸ்டமர் உள்ளே வரட்டு. என்னப்பா வண்டியெல்லாம் பிரச்சனை தாங்க சார். ஆஃப்லைனில் விளையாட தாங்க சூப்பராக இருக்குது. சரி திருப்பி அதே தப்பாக தான் பண்ணுறேன். கார்டுக்கு எதுதோ பண்ணுறேன். ஒரு 50 கார்டு வந்தோன்னா நம்ம ஃபுல் பண்ணிடலாம் உள்ள. ஓகே, இந்த ஃபேன் வேறு சவுண்டு போட்டுகிட்டே இருக்குது. காடா டக்குன்னு திருப்ப முடியல கைஸ். பழகிட்டோன்னா டப்புன்னு திருப்பிடலாம். ஓகே, கடையை பூட்டிட்டு எல்லா திங்ஸையும் உள்ளே அடுக்குவோம். எல்லோரும் வந்து வெயிட் பண்ணி, ஐயோ கஸ்டமர் சார் பார்த்துட்டு போகிறான். இல்லை இப்போ எவ்வளோ தூரத்தில் பெட்டி எவ்வளோ ஸ்டாக் வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம். இதா? ஓகே, இது நம்ம தேவையில்லாமல் வாங்கியிருக்கோமான்னு தெரில. ஓகேப்பா பரவாயில்ல. நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கி வச்சுட்டோன்னா ஈஸி கைஸ். நம்ம கடையை திறந்து விடுவோம். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு கஸ்டமர் வரும். அவங்க புது ப்ராடக்ட் எதுவும் இல்லை. புது ப்ராடக்ட்னால் டக்குன்னு பில்லு வைக்கணும். அதான் கைஸ் பிரச்சனை இதில். அப்புறம் ஸ்டாக் இல்லைன்ற அதை குறைஞ்ச விலையில் வச்சோன்னா ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவானுங்க. நம்மளுக்கு லாஸ்ட்டில் போயிடும் கடை. லைட்டு வாங்கணும். லைட்டு நம்ம சேர்த்து வைப்போம். அடுத்து லைட்டு தான் கைஸ் வாங்க போகிறோம். லோன் வாங்கிட்டு இந்த கடைக்கு தேவையான பொருட்கள் வாங்கிப்போம். மாவுலாம் கொஞ்சம் தான் எடுக்கிறோம். சீக்கிரம் இதெல்லாம் மீதி 2 அடக்கிக்கலாம். இல்லை ஒரு கஸ்டமர் இருக்கார். சார் ஒரு நிமிஷம். லைட்டை போடு. ஓகே, இதோட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 6 o'clock ஆகிட்டு. எவ்வளோ டூவா? ஓகே சார். டக்குன்னு வாங்க. ப்ரெட்டு மட்டும் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் ப்ரெட்டு நிறைய பேர் வாங்குகிறோம். ஆயில் அடிக்கிடுவோம், இல்லைனா எங்கே போச்சுன்னு கேட்பாங்க. ஸ்டாக் இல்லைன்னு அது ஒரு பிரச்சனையாகி நம்மளுக்கு ஏதாவது குறைஞ்சிரும் போகுது. அதனால் நம்ம உசேதமான செயலாக இருக்கும். நம்ம அடிக்கிடுவோம். ஐயோ 2 கஸ்டமர் வெயிட்டிங். எப்பா கூட்டமாக வராங்கப்பா கடைக்கு. வாங்க டக்குன்னு பில்லை போட்டு அனுப்பி விட்டுட்டே இருப்போம். கூட்டம் கூட்டிட்டு நைட்டில் தான் நிறைய பேர் வரா போல். எவ்வளோ? 4:30. 4. ஓகே போயிட்டாங்க. இந்த சாக்கோஸ் தான் நிறைய பேர் வாங்குறா. யானே தெரில. நல்லா இருக்குமோ? இல்லை நம்மளுக்கு ஹவுஸ்லாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கேமில் ஹவுஸ்லாம் கிடையாது போல். $100 சேர்த்துட்டோம். இந்த மேடம் தான் வெயிட்டாக வாங்கியிருக்காங்களோ? எஸ், $18 வாங்கியிருக்காங்க. ரொம்ப நல்லது. நம்மளுக்கு தான் பிரச்சனை இல்லை. மணி 8 ஆகிட்டு கைஸ். நீ கடையை பூட்டிடலாம். சார் டக்குன்னு வாங்க. நீங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர் நினைக்கிறேன். ஓகே, கடையை பூட்டிடலாம். வெளியெல்லாம் லைட்டு கிடையாதா? இவ்வளோ இருட்டாக இருக்குது. பேய் கேம் விளாடுற மாதிரி இருக்கு. சார் மிச்சம் வந்துடுச்சா? சரி நம்மக்கிட்டே வச்சுருவோம். ஓகே, டோரு க்ளோஸ் இட். சார் நீங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர்ஸ் 2 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு பில்லு போட்டால் எனக்கு தான் ப்ராஃபிட்டு. போட்டுருவோம். $5. டோரில் டாலர்ஸ் பாருங்கள். 2 ப்ரெட்டு 7. தேங்க்யூ ஃபார் கம்மிங். பாய். கடையை பூட்டிடுவோம். டே 1 கைஸ். இதில் டே 2 நினைக்கிறேன். இது நம்ம 87 rupees ப்ராஃபிட்டு. 80 to 97 cent ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். லெவல் 3 போயாச்சு. லெவல் 3ல் தான் ஏதோ அப்டேட் பார்த்தேனே.
லைசன்ஸு லைசனுக்கு வந்து லைசன்ஸுக்கு லெவல்ஸ் அது நம்ம இப்போ 2 3 லைசன்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா நம்ம அதில் போயாச்சு தான் லைசன்ஸ். அப்போ இது என்னது, நம்மளுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க, பே பண்ணிடுவோம். அட்வான்ஸாக பே பண்ணியாச்சு. இது ஒர்க்கருக்கு நம்ம இன்னும் 200 இது பண்ணணுமா? சூப்பரு. இடத்த பெருசாக்க $800. ஓகே, நம்ம கடையில் எல்லாமே இருக்குது, ஆரம்பிச்சிருவோம். பேசாமல் லோனை வாங்கி விட்ருவோமா? வாங்கிடுவோமே. லோனை வாங்கிட்டோம். போய் ஒரு லைசன்ஸ் $200 வாங்கியாச்சு. இது என்னது, ஒரு லெவல் 4 வேணுமா? ஓகே கைஸ், நம்ம காசு தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் இருந்தாலே போதும். 300. புது ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம இது வேறு வாங்க வேண்டியதுக்கு, செல்ஃப் வேறு இல்லை நம்மள்ட்ட. ஒரு செல்ஃபு வாங்கணும், புது ப்ராடக்ட்டு. ஒரு லைசன்ஸ் மட்டும் வாங்கிப்போங்க கைஸ், மீதி 2 அப்புறம் லெவல் லைசன்ஸ் வந்து 2ஆக பார்த்துக்கலாம். ஏன்னா அதை பாசு பற்றாக்குறையாக இருக்குது. நம்ம இந்த அடுத்த நாளில் வந்து நம்ம வந்து இதை புது ஸ்டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் இந்த இதில் அரேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து லெவல் 4 போகணும், அதுதான் நம்ம வேலை. HMLA ஓடு 90. சின்ன காசாக கொடுங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய காசை தூக்கிட்டு வரேன்? ஐயோ 100. எஸ்ஸு மைனஸ் பண்ணிக்கலாம். $10 எடிட்டு. 1 ஓகே, தேங்க்யூ ஃபார் கம்மிங். வேறு யாராவது வராங்களா? வரட்டு. இதை தூக்கி அதில் போட்டு வந்துடும். 2 தான் இருக்குது. அப்படி போட்டாச்சு பெட்டி. இதை நம்ம ரிவர்ஸில் எடுத்துக்கலாம் கைஸ் திருப்பி, அதனால் பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் இதாக இருக்கா? கண்ட்ரோலு. ஓகே, கண்டினியூ. தாத்தா உள்ளே போயிட்டீங்களா? லைட்டு வாங்கணுமே. லைட்டு வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேண்டாம். லைட்டு பிரச்சனை இல்லை, நம்ம டக்குன்னு பூட்டிடலாம் கிடையாது. நம்ம இந்த பொருளை மட்டும் இந்த தடவை ஸ்டாக் பண்ணிவிட்டு, நாளைக்கு அடுத்த நாள் இதில் வரும்ல கைஸ் கேமில், நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அந்த புது ஸ்டாக்ஸை அரேஞ்ச் பண்ணிடுவோமா? நான் இப்போ லெவல் 3 போகணும். லோனை வேறு வாங்கி தொலைச்சிட்டேன். டெய்லி பில்லுன்னு தருவானுங்க. என்ன நடக்க போகுதோ இன்னும் தெரில. பார்த்துக்கலாம் கைஸ். இந்த டேயோட முடிச்சிருவோம். புது ஸ்டாக் நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு இருக்கணும். ஓகே, இப்போவுமே 13 மினிட்ஸ் ஆகிட்டு. இதுக்கு மேலே அவ்வளோதான். இந்த டேயோட நம்ம முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் வந்து இது லைசன்ஸ் வாங்கியாச்சு. புது ப்ராடக்ட்டை மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேயா, அது அப்புறம் வாங்கிக்கலாம். பாருங்க, விதவிதமாக வித்தியாசமாக. அடுத்த பார்ட் வந்து சாட்டர்டே சண்டே டெய்லி வரும் கைஸ், 2 வீடியோ. ஏன்னா டைம் இல்லை கைஸ் எனக்கு அதில் எடுக்க, அதெல்லாம் பிரச்சனை. டைம் இந்த டேயோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடுவோம். ஓகேயா, லெவல் 4 வந்துன்னா சூப்பராக இருக்கும். பார்ப்போம், வருதான்னு வந்துச்சுன்னா ஓகே. டே கம்ப்ளீட் ஆகுதுக்குள்ளே வரணும். 2 மணி ஆயிடுச்சு. தாத்தா $1. ஓகே தாத்தா போயிட்டாங்க. பாட்டி ஸ்லோவாக நடங்க, வயசான காலத்தில் இவ்வளோ ஸ்பீடாக எதுக்கு? கடை திறந்து தான் இருக்கும், கொல்லப்படாதுங்க. என்ன மாவு இருக்குது பாட்டி? நீங்கள் $16 வாங்கியிருக்கீங்க. $16. இந்த ஃபேனு வேறு சவுண்டு மேலே சவுண்டு போடுது, அமைதியாக. ஓகே கைஸ், நம்ம $800 ரீச் ஆகிட்டோம். $1000 ரீச் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம மைனஸாக கொஞ்சம் காசு மட்டும் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஏன்னா நம்ம நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கனால
அதுக்கே அவ்வளோ போயிடும். நம்ம புது ரேக் வேறு ஒன்று வாங்கணும். டக்குன்னு வாங்க, 2 கஸ்டமர்லாம் ஏறிடும்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ப்ராடக்ட்டும் இல்லைன்னு சொல்லாத அளவு நம்ம பார்த்துக்கணும். ப்ரெட்டு மட்டும் ஒன்று ஆர்டர் போட்டுட்டு ப்ரெட்டு பற்றாக்குறையாக வந்துட போகுது. பற்றாக்குறை கரெக்டாக சிச்சோ, பிரச்சனை இல்லை கைஸ், நம்ம சேர்த்து வச்சுக்கிறது தான். நான் டக்குன்னு வந்துடும். மேம் 1 மினிட்டு வந்துடுறேன். 15 மினிட்ஸ். இவங்க போட்டோன்னா முடிச்சிடலாம். லெவல் 4 போய் அந்த இதை வாங்கிடலாம். என்னது இது என்னே தெரியாமல் வாங்க போகிறேன். கைஸ் நம்ம திருப்பி அந்த ப்ராஃபிட் கிடச்சிச்சு. சார் ஒன்றா இந்தாங்க வாங்கிட்டு போங்க, கிளம்புங்க. லெவல் 4 வந்துடுச்சு. லெவல் 4 வந்துடுச்சு. இந்த அக்காவுக்கு போட்டுட்டு அனுப்பி விட்டுட்டு நம்ம அந்த லெவல் 4 அதை போய் வாங்கிடுவோம். என்ன ஆயிடுச்சு? ஓ, பெருசாக்கிடுவோம்மா கடையை. சூப்பரு அப்டேட்டு. வேற மாதிரி நம்ம கடையை அப்டேட் பண்ணிட்டோங்க. இந்த கடையில் நான் இது பண்ண வேண்டாம்னு நினச்சேன். சரி பண்ணிட்டோம்ல, விட்டுருவோம், ஒன்றும் இல்லை. சரி, இதோ வீடியோவோட கடையை முடிச்சுருவோம். இதை அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். ஓகே கைஸ், ஏன்னா நவுட்டு வேண்டாம். நம்ம அடுத்த வீடியோவில் தான் எல்லாம் பண்ணணும். இந்த வீடியோ அதெல்லாம் கிடையாது. கடை பாருங்கள், கொஞ்சம் நீளமாயிட்டு. இங்கே ஓப்பன் க்ளோஸ், இங்கேருந்து அங்கே வந்துட்டு. ஓகே, சூப்பராக இருக்கல கடை. இதுக்கு மேலே ஏற முடிஞ்சால் நல்லாயிருக்கும், முடியாது. ஓகே பாட்டி, நீங்கள் தான் லாஸ்ட்டு இல்லை, இன்னும் இருக்குது. போன தடவை இதே ரூபாக்கு தான் வாங்கினாங்க, இந்த தடவைக்கும் இதே ரூபாக்கு தான் வாங்கினாங்க. யாராவது எக்ஸ்பென்சிவ் சொன்னால் கூட கண்டுக்க வேண்டாங்க, விட்டுருவோம். எதுக்கு? ஓகேயா, 500 ரீச் ஆகிட்டோம். போயிட்டாங்க. பேலன்ஸ் 15. நைட்டாக தான் கைஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. சரி, கடையை பூட்டிடுவோம். இவங்க 2 பேர் தான் லாஸ்ட்டு. நீ யார் வந்தாலும் ஒன்றுமே கிடையாது. லோன் வேறு எடுத்திருக்கோம். எவ்வளோ இது வர போதோ. தம்பி கிளம்புங்க. கடை அங்கே இருக்கா? க்ளோஸ் ஆகிடுச்சு. நல்லா இவருக்கு $20 வாங்கியிருக்காரு. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தானே $20 போயிருக்கும். பரவாயில்ல. ஓகே, இன்னும் $1 கிடச்சா நல்லா இருக்குமே. ஓகே, இதை முடிச்சுருவோம் கைஸ். ஓகே, எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்ப்போமா? இல்லை, மைனஸ் தான் வரும், ஏன்னா நம்ம இதான் வாங்கியிருக்கோம். பாய் கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.